கும்பராசிக்கார அன்பர்களே, கும்பராசிக்கார அன்பர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்த ராசியாக இந்த 2026 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஒரு ஒரு 2-3 நாளாக உங்களுக்கு வந்து சார் ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல சார், சின்ன சின்ன லக்கு கிடைக்குது, அது அவ்வளோ பெரிய லக்கான்னு தெரியல சார் அப்படிங்கிறவங்களாம் பொறுமையாக இருங்க, பொறுத்துருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்குங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த 7.5 சனி முடிகிற காலம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது கொடுக்குற மாதிரி வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயந்துக்காதீங்க. உங்களுக்கான லாபகரமான ராசி உங்களுக்கு ராசி. நீங்கள் வந்து ஆளுமை திறன் கொண்ட ராசி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த ராசி. அதாவது இவங்க நேரமே அப்படி தான் சார் அப்படின்னு உங்களை வந்து நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு உங்களை வந்து நிறைய வாட்டி வதக்கிருச்சு. அதாவது ஒரு விஷயத்துக்கு போவீங்க, அது உங்களுக்கு தடங்கலாம் முடியும், அப்படியே அந்த கஷ்டத்தோட சிரிச்சுட்டு போயிடுவீங்க. ஒருத்தன் பலூன் ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பான், டெய்லி ஒரு 10 பலூனை ஊதி ஊதி அடித்து வச்சுட்டு ஒரு கம்பியில் கட்டி வச்சுருப்பான். குமிஞ்சு நிமிடுறதுக்குள்ளே காற்றுல அந்த பலூன் பறந்து போயிடும். அவன் நின்றுட்டு சிரிப்பான். ஒரு வீடியோவில் அந்த மாதிரி ஒரு நின்றுட்டு சிரிப்பான். பார்க்கும்போது அப்படி எப்படி இருக்கும், அன்னைக்கான உழைப்பு டக்குன்னு ஒரே செகண்டில் காற்றுல பறந்துருச்சு. அவன் அன்னைக்கான உழைப்பும் போச்சு, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அவன் நின்று சிரிப்பான். அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் பெரிய விஷயமே நடந்திருந்தாலும் அந்த இடத்துல நின்று அமைதியாக சிரிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் இவங்க வந்து நிறைய தாண்டின ராசி. குடும்பத்திற்காகவே உழைத்த ராசி, மனைவி மக்களுக்காகவே உழைத்த ராசி, தாய் தந்தையருக்காகவே உழைத்த ராசி, தன்னை நம்பி இருக்கக்கூடிய நண்பர்களுக்காகவே உழைத்த ராசி, அதிகமாக நட்போட்டாரங்கள் மீது நம்பிக்கை வைத்த ராசி, அதிகமாக ஏமாற்றங்களை சந்தித்த ராசி, அதிக துரோகங்களை சந்தித்த ராசி, அதிகமாக ஏழரை செயலில் பாதிக்கப்பட்ட ராசிகள் இந்த கும்பராசி ஒன்று அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். மைண்ட் அளவில் மன ரீதியாக ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ரத்த ஓட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவித்த ராசி. இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உண்மையா இல்லையான்னு தயவு செய்து பதிவிடுங்க. இந்த ராசிகள் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே வந்து மன நிம்மதியாக இருக்குன்னு ஆசைப்பட்டாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி காலங்கள், அதாவது இப்போ ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசில் இவங்க ஆடாத ஆட்டம் கிடையாது, இவங்க சுத்து கிடையாது, சந்தோஷமாக இல்லாத நாட்கள் கிடையாது. குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்துட்டீங்க. தற்போதைய நிலைமையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க. இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையுது. கொஞ்சம் பொறுமையாக தான் அமையும். ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது ஃபஸ்ட்டு கியர் 2வது கியர் எவ்வளோ ஸ்லோவாக போகுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. கொஞ்சம் பிரேக் அடித்து தான் போகும். சில ஸ்பீட் பிரேக்கர்ஸும் நடுவில் வந்து தான் போகுது. கொஞ்சம் பொறுமையாக தான் போயாகணும். அதுக்கு அந்தாண்டு உங்களுக்கு பைபாஸ் ரோடு விட்டு விளாசிக்கிட்டு ஸ்பீடு அடித்து தூள் கிளப்பிட்டு வரும். இதுக்கு மேலே எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி எல்லாம் இருக்குதுங்க. அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதுக்கு வந்து மைண்டை கொடுத்து அதுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் அப்படியே ஒரு ஆன்சைட்டி டிசார்டரோ மன நிம்மதிக்காக அது இதையும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலியை பாருங்கள். தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டு பர்சனோ அந்தளவுக்கு ஒரு குழந்தை மனசுங்க சார். என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் மைண்டில் போட்டு குழப்பிட்டு அதுக்காகலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நினச்சிருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர் ஆண்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திட்டுவாங்க, எதுக்கு நீ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனா சாதாரணமான விஷயம், நீங்கள் அமைதியார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குழந்தை மனம் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசியிலேயே பிறந்தவங்க ஒரு குழந்தை அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய விஷயத்துக்கெலாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க. சிம்பிளான விஷயத்துக்கெலாம் மனசை சோறு விட்டுட்டு அதை பற்றியே நினச்சிட்டு தானாக பேசக்கூடிய ராசியில் இந்த கும்பராசி ஒன்று. இந்த கும்பராசியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. யாருமே அங்கே இல்லை அப்படின்னாலும் தானாக பேசிகிட்டு இருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஓவர் திங்க் அதிகம் உங்களுக்கு. நின்றுக்கிட்டே பேசுவீங்க. அதை பற்றி கால்குலேட் பண்ணுவீங்க. பேசியே பார்ப்பீங்க. குளிக்கும் போது பேசுவீங்க. இது கும்பராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 2026 மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. இந்த ராசிகளில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல சோறு விட்டு நிற்காம கொஞ்சம் போராடி வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்துலாம் உங்களுக்கு வந்து கையிலே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பண்ணுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆடம்பர ராசிங்க. உங்களுக்கு கையில் ₹1 வந்தால் கூட அது கொஞ்சம் பில்டப் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அந்த மாதிரி கந்திஷ்டி விஷயங்கள் தான் உங்களை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த கந்திஷ்டி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள்கிட்ட யாராவது வந்து அது இதையும் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க. உங்களோட உழைப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அந்த உழைப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு லெவலில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தும். அதே போல் இந்த ராசிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் உங்களை வந்து கைவிடவே விடாது. எந்த அளவு குலதெய்வம் உங்களை வந்து இறுக்கி பிடிக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ராஜ அலங்காரம் அளவுக்கு உங்களை வந்து கொண்டு வருங்க. குறிப்பிட்ட நாட்களில் பணத்தை எண்ணக்கூடிய வேலையிலையாவது நீங்கள் இருப்பீங்க. மூட்டை மூட்டையாக பணத்தை அள்ளுவீங்க. இந்த கும்பராசியில் இருக்கிறீங்க. நீங்கள் கும்பராசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது உங்கள் பணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பணம் என்ற வேலை பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மூட்டை மூட்டையாக பணம் தள்ளுற அளவுக்கு வந்து இந்த கும்பராசிக்கு வந்து நேரம்லாம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நேரங்கள் இதுவரை நீங்கள் சந்திக்கலை அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சந்திப்பீங்க. ஒரு 2 வருஷத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு ஓட்டுங்க. அந்த 2 வருஷம் உங்களுக்கு ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், அதுக்கு மேலே தான் உங்களுக்கு 3rd கியர், 4th கியர் எல்லாம். ஸோ கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஆக்சிலேட்டரை அழுத்தி பிடிச்சி கிளச்செல்லாம் தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணி தான் பண்ணணும் இந்த காலகட்டத்தில். அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு சூப்பர்
அப்படியே அது பாட்டு வண்டி க்ரூஸ் கண்ட்ரோலில் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கும், அது பாட்டு சல்லுன்னு ஓடும். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் வாழக்கூடிய ராசிகளில் எந்த ராசி அப்படின்னு ஒரு 28 2028 29 கேட்டால் கும்பராசின்னு வருவாங்க. இந்த 2 வருஷத்தை நம்பி நீங்கள் தேவையில்லாத வருங்காலத்தை விட்றாதீங்க. நிறைய பேர் மைண்ட் லெவலில் ரொம்ப அப்செட் ஆகிறீங்க. அது பழக்கமாயிடக்கூடாது. அப்செட்டே இனிமேல் நீங்கள் ஆகக்கூடாது. குதிரை வேகத்தில் நீங்கள் வந்து செயல்பட வேண்டிய நேரமாக தற்போதைய நிலைமையில் இருக்குது. அதாவது உங்களை ஒருத்தன் அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓடணும், அவன் அடிக்க வரான், ரொம்ப சோர்வாயிடுச்சுன்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா பெரிய இது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து தப்பிச்சிருவீங்க. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கேட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா இறுக்கி பிடிச்சி உங்களோட பலத்தை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். ஸோ அந்த தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு நல்ல காலம் காத்துட்ருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த ராசி பாதி கிணறை தாண்டி விட்டது, அதாவது முக்கால் கிணறை தாண்டிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த இடத்துல பயப்பட்டுட்டு தேவையில்லாமல் வந்து மாட்டிட்டு முடிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது கொஞ்சம் பல தடைகளை தாண்டி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு போய் ஒரு பொண்ணு பார்ப்பீங்க, ஓகே அளவுக்கு போவோம், அது மறுபடியும் வேகம் செட் ஆகும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய சந்திச்சிட்டிங்க. ஸோ ஏற்கனவே ஹாஸ்பிட்டலாம் போய் ஒரு 2 மணி நேரம் தங்கியிருந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் உண்மையாக இல்லையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருங்க. போய் டாக்டர் கேட்டால் நீ ஃபஸ்ட்டு உடம்புலாம் நல்லா தான், ஃபஸ்ட்டு மனசை சரி பண்ணு, மைண்டு சரி பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பாங்க. இது நடந்துச்சா இல்லையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா இவங்க மனம் சார்ந்த நோயாளிகள், இவங்க உடல் சார்ந்த நோயாளிகளே கிடையாது, மனம் சார்ந்த நோயாளிகள். அந்த மனம் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களாம் மிகப்பெரிய சைக்காட்டிஸ்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து மெச்சூர்டு பர்சன். கும்பராசியில் ஒரு பயங்கர மெச்சூர்டு பர்சன், நல்ல ஒரு மூளை லெவலில் பயங்கர மெச்சூர்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன். இந்த ராசிக்கு வினோதமான சில விஷயங்கள் நடக்க இருக்குது. அதாவது கஷ்டத்தில் கூட ஒருத்தன் வந்து நம்மளை கை கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த கும்பராசி மட்டும்தான் நடக்கும். சில விஷயம் உங்களுக்கு வந்து பேக்கெட்டை நப்பிகிட்டே இருக்கும், பணம் நப்பிகிட்டே இருக்கும். உங்களுக்கு கடன் பேக்ரவுண்டில் இருக்கும், கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நகை இல்லாமல் இருந்திருக்கலாம், எல்லாமே கடனில் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், உங்களுடைய தேவைகள் நிறைவேறிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கும். பெரிய கடனெல்லாம் உங்களுக்கு கழுத்து நிற்கிற அளவுக்கு விடவே கூடாது இந்த கடவுள். ஏன்னா நீங்கள் பல கஷ்டங்களை தாண்டிட்டீங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கஷ்டத்தெல்லாம் தாண்டிட்டீங்க. அது இந்த கடந்த ஒரு 10-15 வருஷம்லாம் உங்களை வச்சு அப்படியே ஒரு உலக்கையில் வச்சு டங்குன்னு அந்த உரலை போட்டு இட்டிப்பாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை இட்டிச்சு நஞ்சிட்டாங்க. உங்களை அப்படியே ஒரு ஜூஸ் புழிஞ்சிவிட்டாங்க. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சக்கை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தூக்கி உங்களை ஓரமாக போட்டாங்க. இதுக்கு மேலே அதில் இருந்து ஒரு விதையாக மண்ணில் பட்டு வளரக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையுது. அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். மனம் தளராமல் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பழனி போயிட்டு வாங்க, கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி வணங்கிட்டு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி வணங்கிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருச்செங்கோடு, நாமக்கல் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. பாவ விமோச்சனம் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க குடும்ப ரீதியாக உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். அதில் தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஜாதகத்தின்படி உங்களுடைய பெற்றோர் பிறந்தவர்களோ ஏதாவது ஒரு உங்களோட வம்சாவளி பிரச்சனை இருக்கா, இல்லை உங்களுக்குள்ள ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இடங்களுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும். திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா தீரும். திருமணமாகி உங்களுக்கு செட் ஆகாத 2 தம்பதியினருக்கு உங்களுக்கு திருமணம் செட் ஆகலை, உங்களுக்கு குழந்தை செட் ஆகலை அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரில் தந்தையும் தாயும், அதாவது அம்மனும் அப்பனும் அந்த இடத்துல எப்படி இருக்காங்க, சிவனும் பார்வதியுமாக ஒரே சிலையில் இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரராக முகம் அதில் காட்ட மாட்டாங்க, முகம் இருக்காது, அப்படியே அழகாக சிலையாக இருக்கும். அதில் ஒரு காலில் கொலுசு போட்டுக்கு ஒரு காலில் கொலுசு இருக்காது. அந்த சிலையை வந்து வெள்ளை நவபாசனத்தால் செய்யப்படுது. அதே கோவிலில் செங்குட்டு வேலவன்னு முருகர் சிலை இருக்குது, அதுக்கும் முகம் இருக்காது, அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கைகிட்டு சேவல் இருக்கிற மாதிரி இருக்கும். வித்தியாசமான ஒரு முருகர் சிலையை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதே போல் அதே கோவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த மலை மேலேயே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, தாய் தந்தை 2 மகன்கள் குடும்பத்தோடு அங்கே இருக்கக்கூடிய ஒரே மலை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தான். போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வணங்கி கீழே விழுந்து கும்பிட்டுருங்க. அவ்வளோ பவர் இருக்கிற கோயில், பல 100 வருடங்கள் பல 1000 வருடங்களாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த மலைக்கெல்லாம் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா 60 அடி பாம்பு நீங்கள் பார்க்கலாம். 60 அடி பாம்பு சிலை அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலுத்து போயிடும் அப்படியே கை காலலாம். நெட்டில் போட்டு பாருங்கள், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இருக்கும். மரகதலிங்கம் இருக்கும். மார்கழி மாதம் மட்டும் தான் பூஜை பண்ணுவாங்க, காலையில் விடிய காலையில் பூஜை பண்ணுவாங்க. போய் வழிபட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டாகும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, ரொம்ப நன்மை உண்டு. குழந்தை பேர் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, நன்மை உண்டு. அதே மாதிரி பழனியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி வழிபட்டு போயிட்டு வாங்க. திருஆவினங்குடி வழிபட்டு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி போய் வணங்கிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. நிறைய பேர் பழனி மட்டும் போயிட்டு இருந்தீங்க, கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி தெரியறதில்ல. சரி, எந்த இடத்துல சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி அடிவாரம் இருக்குது பார்த்தீங்களா, விநாயகர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குது, டேரெக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும், சும்மா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தான் இருக்குது, ஆப்போசிட்லேயே இருக்குது அந்த கோயில். போய் அங்கே வழிபட்டுட்டு அதற்கு பிறகு மலையில் போய் வழிபட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல.
அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் போய் முருகரை மேலே கூடிய பழனி முருகரை வழிபட்டுவாங்க. கௌபீன தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் தருவாங்க, பால் அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம் தருவாங்க. அதே மாதிரி மேலே அந்த கௌபீன தீர்த்தத்தில் மேலே தடவி வச்சுருந்த சந்தனம் கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மை. மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக 2026 உங்களுக்கு அமைய இருக்குது. ஸோ அதை வீண் பண்ணாதீங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தின் பால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.